இந்த ஹோட்டலுக்கெல்லாம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. அப்படி வந்தீங்களா அப்புறம் நீங்க அடிக்கடி வர வேண்டியதா இருக்குங்க. ஆமாங்க, நம்ம கிருஷ்ணகிரியில் நாங்கள் சாப்பிட்டதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அத்தன்டிக்கான ஓஜி மட்டன் பிரியாணினா அது இதுதாங்க. இந்த மட்டன் பிரியாணியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 250 rupeesங்க. 5 to 6 பீசஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆள் தாராளமாகவே சாப்பிடலாங்க. மட்டன் பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா குக் ஆயிருந்துச்சுங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேங்க, நாங்கள் சாப்பிட்டதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணிங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பெப்பர் சிக்கன் ஃப்ரை எல்லாம் சீரியஸாக சொல்கிறேங்க, சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. அதுவும் இதில் இருந்த மசாலா எல்லாம் ஒரு யூனிக்கான டேஸ்ட்டில் வேற லெவலில் இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க கிட்ட இந்த காடை ஃப்ரைக்கும் இவங்க யூஸ் பண்ணுற மசாலா எல்லாமே சிமிலராக தான் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு உண்மையாலே வேற லெவலில் இருந்துச்சுங்க. இங்க சிக்கன் பிரியாணியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய். பெரிய பீஸா நல்லா 3 பீஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த பிரியாணியை இவங்களோட சிக்கன் ஃப்ரையோட வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. இவங்க வேற யாரும் இல்லைங்க, நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்க சிபா ரெஸ்டாரண்ட் தாங்க. இங்க நீங்க டைனிங் பண்ணி சாப்பிட்றதா இருந்தா கண்டிப்பா வெயிட் பண்ணி தாங்க சாப்பிடணும். ஏன்னா கூட்டம் எக்கச்சக்கமா இருந்துச்சுங்க. நீங்க ஒரு அத்தன்டிக்கான மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னா அப்ப இந்த கடை ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் மஸ்ட் விசிட் பிளேஸ்ங்க. லொகேஷன் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்க எங்க சாப்பிட்ருக்கீங்களா, உங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கருத்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரிங்கான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.